ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் பார்ப்போம், ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஹேர் ஸ்டைலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேரை நல்லா ஃபுல்லாக கோம் பண்ணிட்டோம். இப்போது ஹேர் ஸ்டைல் போகலாம். இதுக்கு சைடு வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஹேர் எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சைட்னா இப்படி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரைட் எடுத்துக்கலாம். நான் இப்போது ஸ்ட்ரைட்டாக எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த செக்ஷன் வேணுமோ நீங்கள் எடுத்து போடலாம், ஓகேவா? இப்போது ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்ம ஸ்ட்ரைட் படவை எடுத்துட்டோம். இப்போது இங்கே இருக்குல்ல, இந்த ஹேர் மேலே இருக்க ஹேர் மட்டும் நம்ம லைட்டாக எடுக்கணும். எப்போது நீங்கள் ஹேர் செட் பண்ண ஹேர் கோம் பண்ணாலும், எப்போ நீங்கள் ஹேர் ஸ்டைல் போடணும்னு நினச்சாலும் எப்போவுமே சீப்பை இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு அப்படி எடுக்கக்கூடாது. இப்படி மேலே இருக்க ஹேர் மட்டும் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் நல்லாவே வரும், ஓகேவா? அப்படியே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தரேன், நோட் பண்ணிக்கங்க, ஓகேவா? இப்போது நம்ம எடுத்தாச்சு. எடுத்த ஹேரை இப்போது நம்ம பின்ன போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து பின்னும் போது தான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் நல்லாவே வரும், நீங்கள் டைட்டாக போகிறத விட, ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த லேயர் எடுக்கிறேன். பொறுமையாக எடுங்க. உங்களுக்கு பஃப் வேணும்னா லைட்டாக இதை எடுத்து இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பஃப் வரும். முடியை எப்போவுமே ரொம்ப இழுத்து டைட் பண்ணி கோம் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக இந்த பின்னடை மட்டும் நம்ம டைட் பிடிச்சா போதும், ஓகேவா? கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் அப்படி சிக்காக இருக்குது. நம்ம பின்னுற இந்த இடம் மட்டும் இங்கே இருக்குல்ல, இங்கே மட்டும் நம்ம டைட் பிடிச்சா போதும், ஓகேவா? இங்கெல்லாம் ரொம்ப இழுக்கணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி லேயர் இப்படி எடுக்கணும், ஓகேவா? இப்போது இதை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடம் ஃப்ரண்ட் பஃப் வேணும் அப்படின்னா இதை இங்கே பாருங்கள், இந்த ஹேர் லைட்டாக பிடிச்சிட்டு இதை கொஞ்சம் நம்ம இப்படி எடுத்து விட்டோன்னா நம்மளுக்கு இப்படி அழகாக தனித்தனியாக பஃப் கிடைக்கும், ஓகேவா? இந்த இடம் மட்டும் லூஸ் விட்டால் போதும், நம்ம இங்கெல்லாம் லூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போது இதை எப்படி பின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஹேர் செட் பண்ணும்போது இங்கே இருக்குல்ல ஹேர், அதை நல்லா இப்படி எடுத்துட்டு இது உள்ளே வச்சுட்டு ரொம்ப டைட்டாலாம் போடக்கூடாது, ஓகேவா? ஃபுல்லாக உள்ளே போட்டு அழுத்தி அப்படியெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை.
நீங்கள் இந்த ஹேரை நல்லா இது பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டு, ஓகேவா? இப்போது இதே மாதிரி நம்ம அந்த பக்கம் போடலாம், ஓகேவா? இந்த இடம் மட்டும் டைட் வச்சுக்கோங்க. டாலோட ஹேர் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்குது, அதுக்காக தான் கொஞ்சம் அதை எடுத்து விடுறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? இப்போது இதை பின்னியாச்சு. இப்போ இதை பின் பண்ணிடலாம். இப்போது 2 பக்கமும் பின் பண்ணியாச்சு, ஓகேவா? இப்போது இங்கே வந்து இது வந்து உங்களுக்கு saree கட்டினீங்கன்னா, இப்போ வந்து பூ இருக்குது, நம்ம இப்போ ரியல் ஃப்ளவர் வாங்கினோன்னாக்கா அந்த ஃப்ளவரை வந்து நல்லா ஹேரை நல்லா அப்படி உள்ளே பிடிச்சிட்டு சாரீக்கு வந்து இப்படி பின் பண்ணலாம், இப்படியும் போடலாம், ஓகேவா? இப்போது இதுவே நீங்கள் வந்து சுடிதார் இல்லாட்டி லெஹங்கா ஏதாச்சும் போடுறீங்கன்னா இங்கே கீழே வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு சைடில் மட்டும் டால் வந்து ஒரு பக்கமாக நிற்க மாட்டேங்குது, அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம ரியல் ஃப்ளவரும் வச்சுக்கலாம், இல்லை இப்போ சுடிதார் லெஹங்கானா இது மாதிரி கலர் கலராக நம்மளுக்கு கிடைக்கிது, அது மாதிரி வாங்கிட்டு நம்ம அழகாக அதை இப்போ நான் வந்து சும்மா உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதை கோல்டு வேணாலும் கோல்டு மட்டும் வைக்கலாம், நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அந்த கலரை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இதை மட்டும் சும்மா இதை வந்து நான் ஒன்று வச்சு காட்டுறேன். இதை வச்சுட்டு இப்படி சைடில் வேணாலும் இப்படி பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு மேட்சாக போட்டுட்டு கூட இதை மட்டும் பின் பண்ணிவிட்டு பின்னாடி ஃப்ரீயாக விட்டுடலாம். இதில் ஒரு இதுலேயும் வந்து ஒரு பீட்ஸ் வைக்கலாம், ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓகேவா? அவ்வளோதான். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இதை இப்போ உங்களுக்கு ஹேர் நல்லா லென்த்தாக இருக்குது அப்படின்னாக்கா இதை நல்லா கோம் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படி கோம் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பின்னவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஹேர் நல்லா நீட்டாக இருக்குன்னா அப்படி பண்ணலாம், இல்லை ஷார்ட்டாக இருக்குன்னா இதை மட்டும் மேலே போட்டுட்டு கீழே வந்து அந்த மாதிரி ஃப்ளவர் செட் பண்ணலாம்,
கொஞ்சம் சிக்காக இருக்குது. இதை இது கொஞ்சம் டால் ஆடிட்டே இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நல்லா இதை நல்லா வாரிட்டு ஹேரை நல்லா செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பின்னிட்டு இங்கே கீழே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஓகேவா, வச்சு இதை நல்லா போட்டுட்டு நம்ம வேணாலும் இப்போ நம்ம நார்மலாக பூ வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஹேர் நல்லா லென்த்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா? நாளைக்கு வேற ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.